ஏய் ஹெல்மெட் ஹெல்மெட்யா அப்படியா கேட்டா அதான் சார் நம்ம ஆச்சரியம் இது நாடகம் ஓடுங்க வாட்ச் பண்ணி அப்படியே போட்டு டான் பண்ணி இங்க என்ன சொன்ன கன்ஃபியூஸ் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து Come on boys, come on! எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சுருவாங்க அந்த இன்னும் வந்து டீம் வீட்டு யாருமே தேவைப்படல நீயா சொன்னியா இல்ல அதான் சொன்னேன் யாருமே தேவைப்படல எனக்கு நாலு பேர் வரல சுப்புக்கான நீ வரவே இல்லை Ready now, boys!
எல்லாமே அட்டாக்கிங் ட்ரையராக இருந்தால் சிவபெருமா தான் ரெண்டுமே பண்ணுறோம். வீட்டுக்கு வச்சாங்கன்னா தோற்று ஏன்னா ஒன்றே அவனை கேட்க மாட்டேன். பாதி பண்ணியெல்லாம் போய் ஓடிடுங்க, போகாத. ஓடுடா, ஓடியா நீ, ஓடி அப்புறம் ஓடியா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்டா. கேமரா கரெக்டா இருக்காடா? அந்த பக்கம் ஏதோ பார்த்துட்டு இருக்கு. இல்ல அவுட் இதுல தான் இருக்கு, வெளியே ஓகேவா? அவன் தான் பார்த்தி தான் வச்சுட்டு போனான். ரொம்ப எப்படி சொல்ற டாட் மாதிரி தருது ஆளுங்க. அப்படிதான் அவனுக்கு சும்மா பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளோ ஏதாச்சும் அது இந்த அப்படி லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு போனவன் அதான் கொஞ்சமாக தெரியும். லாக்கு இருக்குண்ணே. என்ன போயிடுச்சு அவ்வளோதான், அது கொண்டு வந்து நிற்கும். பேட்டரி இதாகும் நினைக்கிறேன். அப்படியா? அந்த மாதிரி இருக்கணும். பார்த்துட்டான் அந்த பக்கம் காலியாக இருக்கு. அடிவாங்க இதை பார்த்து ஆடாதா அடிச்சாங்க. ஏய் ஏன்னா ஏன்னா புது ஷாட் அடிக்க மாட்டேங்கிறானா? அதான் ஷாட்ரா. ஆனால் அவன் புது ஷாட் தான் இதெல்லாம் அடிப்பான் தெரியும். அப்படியா? ஓகே ஓகே. மேபி இங்கேருந்து பார்த்தா அப்படி இருக்கும். அதுக்குமே அந்த புது ஷாட்டு கொஞ்சம் அவனுக்கு படலை. ஆனால் இங்கே அடிச்சு போவான் பாதை. நல்ல சவுண்டு. சார் நல்ல மிடில் ஆஃப் த பேட் வாங்கிட்டான். பேட்டு கிராக்கான பேட்டு தான் அது ஆடுறான். நீ நியூ பால் போடுறியா? நான் மெதுவாக நல்லா இருக்கும். இல்லை இப்போ நல்லாயிருக்கும். இன்னைக்கு ரவுண்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட அவுட்ஃபீல்டு வந்து வெட்டாக இருந்தால் தான் இன்னைக்கு ரவுண்ட் ஆடுறதுக்கே நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கேன் வேஸ்ட்டு. நம்ம ஆப்ஸ்க்கு ஒன்று இன்னைக்கு ஆடிட்டு போன வீக் தான் ரிபப்ளிக் ரிபப்ளிக்கில் பொங்கல் ஆடிட்டு நம்ம ஆடின ஞாபகம் இருக்கா? ஆப்ஸ்க்கு வந்து அந்த ஆப் சைடு ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சுல. நம்ம 2 பேரும் ஜல்லி ஜல்லியா? ஆமாம், நம்ம 2 பேரும் ஒரு மேட்ச் பார்ட்னர்ஷிப். அதான் ஜல்லி ஜல்லியா. இப்போ நல்லா ஆயிடுச்சு. நல்லா ஆடிட்டு இருந்தான். 33 அடிச்சான். அவுட் ஃபீல்டு சம்மர் ஸ்பீடு ஆஃப்ல இது அப்டேட்டில் ஒன் அப்போ வந்து ஆஃப் சைட் ஃபுல்லாக ஜல்லியாக போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் ஒரு பால் போட்டான், ஸ்லோ பால். அவன் வந்தான் ஃபஸ்ட்டு பால் தான் போட்டான். அவன் ஸ்பீடாக விடணும். அதுதான் போட்டேன். இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி சிங்கிள் தான் ஆடதான் போகிறான். அதாவது டர்ஃப் விக்கெட்டை எப்போதுமே நம்ப முடியாது. நம்ம ஊர் டர்ஃப் விக்கெட்டை எப்போ எந்த பால் எங்கே லோவாகுதுன்னே தெரியாது. ஆனது ரியல் டர்ஃப் தான். அதான் சார். இன்னொன்று எப்பயுமே வந்து டர்ஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஷூ போட்டாங்கன்னா செட் ஆகாது. அதுதான் ரியல் டர்ஃப். ரியல் டர்ஃப். ஓகே ஓகே. திருநெல்வேலிலாம் டிஸ்ட்ரிக்ஸ் தான் ஆட போவோம். அப்போ 13 அண்டர் 13 ஆட முடியாது. திருநெல்வேலியில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஷாட்ரா. அது வந்து இந்த அண்டர் 13 அண்டர் 16 அந்த மாதிரி மேட்சஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுறது. ஜோன் டிஸ்ட்ரிக்ஸு அப்புறம் டிவிஷனல் இந்த மாதிரி தான் நடக்குவாங்க. செம்ம கிரவுண்டு ஃபுல்லாக இருக்கும்.
அது எந்த ரவுண்ட் போது ஞாபகம் இல்லை. பிச்சுதே இருந்துச்சு பாத்தியா அந்த கிளாஸ். அதுதான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் டைம் போய் போடும்போது லிட்டரலி 3 பெல்ட் எடுத்துருவாங்க. ஏன்னா தெரியல. அப்போ அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஷூல யாருக்கு அரவிந்த் டைப்பாடா தெரியல, டீம் டைப்பாடு தான். ஸ்பைக்ஸ் போட்டாதான் வந்து டர்ஃப், இந்த டர்ஃப்ல ஆட முடியும். நல்ல டர்ஃப் வந்து ஸ்பைக்ஸ் இருக்கு. ஸ்பைக்ஸ் ரியல் டர்ஃப் தான் போட முடியும். அந்த ரியல் டர்ஃப் தான் வந்து அப்படி இங்கே போட்டால் டர்ஃபே பிஞ்சிட்டு வந்தோம். நான் சொல்ல ரியல் டர்ஃப். ஸோ அது அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்விங்கெல்லாம் வந்து சும்மா அதுவும் ஸ்விங்கிங் தோணும். ஊர் வந்து ஸ்விங் தான் வேஸ்ட்டு. பாலும் கிரவுண்டு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி சும்மா அதுக்கு செம்ம ஸ்விங் ஆச்சு அவனுக்கு. அங்கே குத்தி இங்கே ஏற்றலாம் அவனுக்காண்டி இன்னும் நல்ல ஸ்பைக்ஸ் காண்டி வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து அவுட் ஸ்விங்கை சூப்பராக போடுவான். அதுவே சொல்கிறாங்க என்ன பண்ணுறான்னா இன் ஸ்விங்கே ஃபுல்லாக பேக் பண்ணிக்கலாம். ஒரு ஓவருக்கு 3 அவுட் ஸ்விங்கை போட்டு ஒரு பால் இன் ஸ்விங் அடிச்சானா எப்படி போடுவாங்க. இதுதான் பவுலிங். அவனுக்கு 2 இதுவும் வச்சுக்கிட்டு அவன் நெட்ஸ் எனக்கு ஒரு நாள் போட்டான்டா. ஆடவே முடியாது. அவன் குத்தி இங்கே போகுது பாரு, ஒரு பால் குத்தி இங்கே உள்ள இருந்தாலுமே நமக்கு அவனுக்கு அந்த இது இருக்குல்ல, ஸ்கில்லை வச்சுருக்காங்க. அவுட் ஸ்விங் அவனை பண்ண முடியுதுன்னா அந்த பால் அவன் வந்து வெயிட் பண்ணி ஆடணும், போடணும். கண்ட்ரோல் வரும். என்னாச்சு வேணான்ட்டானா? இல்லை வேற போட்டாங்க. ஆன்லைன் ஆர்டர் பண்ணா நினைக்கிறேன். யாரு அவனுக்கு நேரத்தை காட்டினது டயர்டு. ராங் இன்னிங்ஸ் தான். 23 ஓவர் ஆடி இருப்பானே. ஆனால் ஃபாஸ்ட் அப்பே டீஹைட்ரேஷன் அந்த அந்த ரூம்ல போனீங்கன்னா நம்ம கிட்டே சால்ட் இருந்துச்சு பாக்கி. டீம் கிட்ல பாருங்க சைடுல வந்து எடுத்துடுவா. சைடுல பாருங்க என்ன காது பூச்சா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து க்ளோஸ் ரெண்டுமே க்ளோஸ் தான். கையை தூக்கி தான் நினச்சேன். கொஞ்சம் வெயிட் பண்ணியா உள்ள போயிருந்தேன். ஓடிக்க மாட்டேன். எவ்வளோ நேரம் ஆகிடும் பதில் செய்கிறது. ஆமாம் வைக்க மாட்டேன். நேரத்தை போய் அதான் இருந்துச்சு. அவனுக்கு சரியான நெக்ஸ்ட்டு அடுத்து February 20 புக் பண்ணிட்டேன். அங்கே இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி பண்ணாங்க. 2 டீமாக போனால் 6,000 தான் சொன்னாங்க. ஃப்ரெண்டு தான் அவன் கேட்டான் ஓகேவா. சரி ஓகே 22 சண்டே 6 AM ஆச்சு. ஓ சால்ட்டை தனியாக கையில் எடுத்துகிட்டு போனால் கூட பரவாயில்ல. 6K தான் வாங்குறாங்க. போனால் இங்கே 5,500. நீ ஆப்ஸ் போனீங்கன்னா 6,500. பொன்மா தானே ஆரம்பம் 6 தான். ஆமாம் இது மட்டும் தான் கம்மி. அவ்வளோ செம்மையாக இருக்காடா ஆப்ஸு. செம்மையாக இருக்குன்னுலாம் இல்லை. ஆனால் அவங்க இந்த டிஃபால்ட்டாக டர்ஃப் விக்கெட்டுக்கு 6,500. இது ஜேசிஜி மட்டும் தான். அது அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல, நம்ம விலைக்கு விழுந்துங்க அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்கா. 6 or 6,500. ஓகே. மற்றது எல்லா டர்ஃப்லையும் 6,500 தான் மினிமம். ஆனால் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டேங்காங்க கிரௌண்டை. 1-2 கிலோமீட்டர் தவிர எந்த கிரௌண்டுமே மெயின்டைன் பண்ணும். இன்டியூஷன் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இவனுக்கு காலேஜ் கிரவுண்ட் கண்டிப்பாக பண்ணுவானுங்க. அதுக்கான ஃபண்டிங் இருக்கும். ஆமாம் ஆமாம். இல்லையா இனிமேல் ஃப்ளட் ரைட் தான் போட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆள் இல்லையா உப்பு இல்லையா ஆனால் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ளட் ரைட் ஸ்பெண்ட் நல்ல ஏன்னா அவனுக்கு பெவிலியன் வந்து எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஆமாம். ஆக்சசரிஸ் எல்லாமே இப்படி இருக்குது. அக்னி மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு அக்னி மாதிரி தான் இருக்குது. ஆனால் அக்னியோட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலி. பகலில் விளாண்டது இல்லை. இனிமேல் டர்ஃப் வந்து நல்லா இருக்கும், மெயின்டைன் பண்ணுவாங்க. அவுட் ஃபீல்டு வந்து இந்த அளவுக்கு இருக்காதுன்னு வைங்க. இந்த அவுட் ஃபீல்டுமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. போடலாம். எவனை காலில் பிரச்சனை பார்த்து கால் பண்ணி அடிக்கோங்க. ஏன்னா ஓட்டணும். அவனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சிங்கிள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும். இல்லையா இது உப்பு கொடுத்தாதான் இப்படியே சரியாகாது மச்சான். இவ்வளோ டைம் சரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாலே அவனுக்கு கால் எடுத்து கொடுங்க. ஹெல்மெட்டை போட்டு நிற்கிறா. கால் வலிக்க தான் செய்யும் கண்டிப்பா. உள்ள நிற்கிறவங்க நினைப்பா. அப்புறம் ஏன்னா ஸ்ட்ரெயின் பண்ணலாம். யாருக்கு தெரியல. அவனா ஷார்ட்ரா டே முடியல. அவன் எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண
சொல்ல வேண்டியதான்டா இங்கேயாமா இவ்வளோ காது நோக்கம் பச்சை லூப்பு இந்த பக்கம் வைக்காம அங்க உட்கார்ந்து என்னது 6th ஆடு சரியா என்னது நாய்க்கா இது எடுத்துண்டா ஆமாம் நான் நேரத்துக்கு கேட்கணும்னு நினச்சேன் கோழி போட்டுருந்தாங்க ரொம்ப முடியலையா என்ன என்னதான் என்ன என்ன விலைக்கு ஆனால் நீ எப்பவுமே போட்டு தூங்கும் என்ன காது இருக்கு நான் சொல்லுவேன் உனக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும் வேஸ்ட்டாக விற்கிறது கொடுத்துருவேன் வந்தோட கொஞ்சம் வாங்க பண்ணிக்காத பண்ண மாட்டேங்க வாங்கி நீ யாருக்காவது பண்ணு என்னடா டே இருப்பான்டா இங்க தாண்டா இருக்கான் பவுமா Nice shot, bro. ஸ்ட்ரெயிட்லயே இருக்கும் அந்த சைடு இருக்கும் வெளியே தான் இருக்கும் இந்த பக்கம் அது அந்த பக்கம் ரோப்பு அந்த பக்கம் ரோப்பு ஸ்ட்ரெயிட்லயே ரோப்பு ஆமா ரோப்பு இருக்கு ஆஃப்ல அந்த இது இந்த தண்ணி பைப்பு போட்டோ டவுன்லோட் பண்ணியா தண்ணி பைப்பு நைஸ் பேட்டிங் டா பாத்தே ஸ்ட்ரெயிட்ல இருக்கு ஆஃப் இருக்கு ப்ரோ இல்ல இருக்கு ஏய் அங்க அங்க வந்து பாத்தியா நிப்பாரு கேட்ச் விட்டாரு கேட்ச் அந்த மேட்ச் ரமேஷ் சொல்லிட்டாரு நான் உள்ளாம் ப்ரோ கிரிக்கெட் விளையாட Come on, Azim, come on. Lari, Batibo, come on.
நல்லா ஆடுறான். Good running. Nice running, bro. Nice running, Mate. ப்ரோ அங்கே வேணாம் ப்ரோ நாய் குட்டி போட்டுருக்கு கடிச்சு இடிச்சு வச்சுக்கோ போய் ஸ்பீடா பண்ணா இருக்கு தண்ணி உட்கார்ந்து எந்திரிக்க சொல்ல உட்கார்ந்து எந்திரிக்க சொல்லு உங்க டீம் பேர் என்ன அன்னிகோசா உட்கார்ந்து எந்திரா பாத்து அது உட்கார்ந்து எந்தி நல்லா வாங்கிட்டான்டா
ஒன் விஷயம் பாரு ஆனந்து ஆமா ஆமா. எத்தனை பேர்? இன்னும் ரெண்டா? வாங்க bro. ஓகே ஓகே இப்போ பரவாயில்ல. ஓகே சிரிக்கா. ஓகே அதுதான் வாங்கிட்டான்டா. கலங்கி இருக்கும். டென்னிஸ் மேலே பட்டாலே கலங்கிடும். ஆடுதான் வச்சாலும் செஞ்சுட்டு இருக்கணும். எப்படிப்பட்ட இடம் சும்மா லைட்டாக தட்டினாலே கனெக்டாக இருந்தால் தாங்க அந்த பாட்டில் 6 அடிச்சிருப்பாரு. எந்த பாடம் இருந்தாலும் 6 பாடம் போட்டு ஸ்டார்ட் ப்ரோ. போட்டு போயிட்டு ஸ்டார்ட் ராசிமே வித்தியாசமான நேர் லைன் தான் போடலாம். அடிக்கடா பாதி வெயிட் பண்ணி ஆடு. ஒண்ணுதான் பாரு. கம் ஆன். ஏன்னா நைட் மேட்ச் போட்டிருக்காங்க பாத்தியா? போட்டிருக்காங்க வீட்டில் இருக்கிறது தாண்டா அதிக வேலையே. வீட்டில் இருக்கிறது தான் அவனுக்கு வேலை வேலை பார்த்துக்கலாம். அந்த சேர் இல்ல பாக்கி பக்கத்துல உட்கார்றோம். இல்ல சுஜிதரா எந்திரிக்க தலை பண்ணுங்க. ஆட பண்ணுங்க. கணேஷ் சுஜித்துக்கு அடுத்தது. கணேஷ்
அடுத்த பால் கால் எடுத்துட்டு ஆடினா அவன் காது இங்க இருக்குன்னு அர்த்தம். அமைதியா உட்காந்துட்டு இருக்க பேட்டிங் இன்னும் வரல அதானே
சின்ன வயசுல அதை ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்கோம். சிவா பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் செஞ்சிருக்கேன். பின்னாடி ஆட மாட்டாங்க. பாடி ஹிப்பு அந்த ஹிப்போ ஸ்பீடாக தான் சின்ன வயசுல வந்து நிறைய பண்ணியிருந்தாலும் நிறைய ஆரம்பிச்சிருச்சு பெரிய பிளேயர் ஓடியா வாயா 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 அப்படியே ஆடு நல்ல பால் மட்டும் படிச்சு பண்ணு சூப்பரா இருக்கு. கனெக்ட் பண்ணி தள்ளி ஒரு மிடில் ஆஃப் த பெட்டர் இதுதான் கரெக்டாக பார்த்து batting boy. Good one, bro. Come on, bro. Good running. First one, jersey number maintain good one. அதுவும் 0-0 நிறைய maintain அவனுக்கே ஒன்றும் போயிடும். அவன் அவுட்டுல சொல்றாங்க எல்லா மேட்சும் வீடியோ பார்ப்போம். வீடியோ ஆஃப் த சீக்ரெட் என்ன பிளேயர் வெயில போய் பாரு. வெயில போய் பண்ணுவா. அடுத்த வாரம் மேட்ச் இருக்கியா? ரெடி பண்ணியா? இந்த வாரமே இந்த மேட்ச் சரியா
ஆட்றாடே பிரகாஷ் நைஸ் ஆட்றா அவ்வளவுதான்டா. அவன் சொன்ன முட்டை தான் கட்டாங்க அவனுக்கு இன்னொரு கண்டை இருக்கு அவனுக்கு இன்னொரு கண்டை இருக்கு நல்லா ஆடிட்டு இருந்தாலும் அது அவன் பாருங்கடா இது இந்த மேட்ச் நீ ஒன்று காசு சரியாயிட்டா காசு சரியாயிட்டுல காலைல தெரியும். இல்ல இல்ல நான் அவன் மந்திரம் சொல்றேன் உள்ள போகும்போது எப்படி ரெடியா போய் ஆறே பூச்சிக்கிறாங்க. நம்ம டீம் வர வர ரொம்ப சென்சிபிளாக ஆடுறாங்க. ரெண்டு பால் டாட் ஆனா ஒரு கொஞ்சம் ஏய் இல்லடா, நான் நேற்று மேட்சும் பார்த்தேன், இன்னைக்கு மேட்சும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்கவே ஒரு கண்குள்ளா காட்சியா இருக்கா? உண்மையிலே அப்படிதான் இருக்கு. ரொம்ப டீமான்றது இல்லை அந்த அது அப்படியே ரமேஷ் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி அப்படி அவுட் ஆயிட்டு வந்துட்டான்னு வச்சுக்க, அவ்வளோதான். அது என்ன பரவாயில்ல இதுதான் கிளம்பி இன்னொரு ஹைலைட் வருதுன்னா, ராகுல் வந்து மேட்ச் இல்லைன்னு வச்சுக்க, செட்டான அதுவும் பார்த்து ஏதாவது மேட்ச் வருது பீச்சை போட்டு தான் கேட்ட நடுவில் வந்தானு நைட்டு மேட்ச் இல்லை கேம்ல இங்கெல்லாம் அப்படி இருக்கு. அக்னியில் அதுதான் ப்ரோ துணி இருக்கா ப்ரோ? பால் தொடி அந்த பாலுக்கு மட்டும் கேமரா அந்த அதுக்கு முந்திர மாதிரி ஹெல்மெட்டை கீழே போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதான் அந்த ஓடுது லெக்கில் ஏதாவது காட்டுக்குள்ள போறவங்க அந்த மாதிரி ஒரு கிலோ இங்க போடுறான், ஒரு கிலோ ஹெல்மெட் திருப்பி என்கிட்ட விடுறதால அதை அவுட்டு வெளியே வரா ஹெல்மெட் வேற கேமரா இருக்கிறதே மறந்து போடுறான் எல்லாமே நடுவில் வாங்குறாங்க நடு வாங்கிட்டாங்க. அஜிம் கணேஷ் யார் பார்த்தது படம் என்ன சொன்னாலும் உன் மகன் படிக்காது படம் ஹிந்தி தெரியாது சும்மா அஜிம் வருஷம் பார்த்துட்டீங்க மோட்டிவேட் பண்ண நம்ம கணேஷ் மோட்டிவேட் பண்றோம். ஓகே கணேஷ் வாங்க மோட்டிவேட் பண்றாங்க வா. நல்லாங்களா சூப்பரா நல்லா இருக்கு. அஜிம் நல்லா தான் அடிச்சான், அது எது வாங்கிருக்கலாம். அஜிம் கணேஷ் இன்னும் வரல, வரட்டும். மொத்தமா இதுக்கு இங்கிலீஷ் வச்சிருக்காங்க. சரி அஜிம் ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம யாரும் பேட்டிங்கே வராங்க. அஜிம் வீட்டில் கணேஷன் வரல, அது வரைக்கும் கணேஷ் வரட்டும். ஏய் விராட் கோலி ஃபேன் அஜிம், நீ 18 போட்ட நம்பரு செந்தில் ரமேஷ் ப்ராப்பரா ஆடுவாங்க. ஏன் சொல்லு கரெக்டா சொல்லணும். ரமேஷ் இப்போ வந்து ரமேஷ்
இருக்கு செஞ்சில். ரமேஷ் இப்போ ப்ராப்பராக சென்சிபிளாக இருக்கும். ஏன் சொல்லு, கரெக்டாக சொல்லணும் நீ. என்ன இத்தனை நாள் ரமேஷ் கூட இருக்க தெரியல. ஆப்போசிட்டில் பார்த்து கேமரா ரெக்கார்டிங். நல்லாதான் போட்டு அவனுக்கு அதுக்கு ஆப்டேட் ஃபர்ஸ்ட் பதில் தூக்கி வெளியில விட்டான். கீப்பர் பாரு, ஹெல்மெட் இல்லாமல் தைரியமாக இருக்காரு கீப்பர். அடி வாங்கினானா தாடி. ஏய் கணேஷ் சீக்கிரம் வாங்க பேட கட்டி. வரையா ப்ரோ இப்படியே இருங்க. அப்படிதானே போட்டு அப்படிலாம் இல்ல அவருக்கு வேண்டாம். நம்பருக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா எத்தனை நம்பர் இருக்குது? அதுதான் 18 போட்டால் அது விராட் கோலி ஃபேன் தான். அதெல்லாம் 7 போட்டால் தோனி ஃபேன், 10 போட்டால் சச்சின் தான். அப்போ கொஞ்சம் 3 போட்டுங்க. கொஞ்சம் டபுள் 3 வந்து ரெய்னா. 2 முட்டை போட்டவே 0 யாருன்னு தெரியல. இல்லை கெயில் முன்னாடி ஆஹா இது இல்லை கெயிலே போட்டுருக்கா. 0 போட்டுருக்காங்க. 0 3 தானே 0 வச்சிருந்தோம் முன்னாடி. இவ்வளோ பொருளாக கட்டுறாங்க கணேஷ். நான் யார் பேசணும் உங்கள்கிட்ட வாயா சொல்லி அப்படியே பேசியா. இல்லை இங்கே வா. ஏங்க சாரை காணும். ஆமாம் பிரகாஷ் இருக்கார். இல்லை கணேஷ் வந்து சேர் ரிசர்வ் பண்ணிட்டு போயிருந்தாரு. அந்த சார் ஆனால உனக்கு அந்த சார் தானே வேணும். சொல்லு மாட போடுவீங்க ஊட்டாயிட்டு வந்து மழை தாங்க முடியும். ஆமாம் காய் அடிக்குது, போர் அடிக்குது. அதுவும் இருக்காது. அஜிமே பார்த்தியா நான் கலைக்கலாம் பார்த்தியா அஜிமே? என்னன்னா அஜிம் கையில் பேட் வாங்குற பார்த்துக்கோ. அப்போ இந்த கவர் சத்தம் கேட்குது. என்ன வச்சுருக்கீங்க? எங்கெங்கயோ போகுது ப்ரோ. சார் வாஷிங் மிஷின் தானே பரவாயில்ல. இருக்குமான வாழ்நாள் இருக்கும். அரவிந்துக்கெல்லாம் இருக்குமா மழையிலே வராதா?
ஏடா 90 அடிக்க முடியும் பூரா இருக்குவாங்க 90 அடிச்சு இப்போ ட்ரீட் கேப்பீங்க பாரு நீ ட்ரீட் கேட்கும் போது இருக்கணும் அதுக்கு தள்ள போடுவாங்க பிடிக்கிற ட்ரீட் நான் ஞாபகம் இருக்கிறேன் அசிம் ஏன் நான் அடிக்கல ட்ரீட் கேட்பேன்ல அதனால ஏடா ட்ரீட் வச்சு கூட அடிச்சுக்கிறடா கூட்டு நான் முன்னாடி வர ட்ரீட் வச்சு அடிக்க விடுங்கப்பா. கணேஷ் அதுக்கு நேற்று ட்ரீட் இருக்கா சொல்ல சொல்லிட்டு இன்னைக்கு அடிக்க போறாரு அவங்க மொத்தம் நீ பேசி நான் பேசி நம்ம எல்லாமே நம்ம 2 பேரும் டீம் கொடுத்துருப்போம். மொத்தம் டீம் கொடுத்து யோசிக்கிறேன் நீ. பேட் வந்தப்போ தான் நீங்க பிடிச்சிங்க ஓடி அசின் இதே கேட்கல வந்து பின்னாடி இருந்து வந்து கேட்கல. ஷாட் வச்சு நான் பேட்டை பேட்டிங்டா பாய், நல்லா இருக்குடா. குட் ஒன் குட் ஒன். கீழே போடுங்க சொல்லுங்க அதாவது எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்கு என்னங்க ஊற்றி வச்சு விடுங்க. நானே எல்லாம் ரெடியாக இருக்கிறேன்ல. சஞ்சய் சார் என்ன ஊற்றுறது இல்லை அதையும் இப்போ எடுத்தாங்க அவங்க கொஞ்சம் கீழே அந்த டீம்ல கீழே வயிற்று வரலாம் அன்னைக்கு பாத்துடா பாய். கால் பண்ணுங்க. ரிஸ்கி வேணாம். நல்லா ஆடிட்டீங்க. ரிஸ்கி வேணாப்பா. ஒரு போல தான் நான் பேசப்பட்டாங்க அடி வாங்க முடியாது தள்ளி போறேன் கால் சொல்ல மாட்டேன் யார் பேட்டிங் கமான் சுஜித் கணேஷ் எவ்வளோ ஆஃப் நீங்க வந்து மம்மா கேமரா ஸ்டாண்ட் எடுத்து அடிக்க போறோம் நல்ல பேட்டிங் மச்சி நல்லா சூப்பரா பண்ணிருந்த மச்சி பேட்ஸ்மேன் உன்னதான் கூப்பிடுறாங்க சீக்கிரம் உள்ள போயிடு அப்புறம் ஒரு இது கூப்பிட்டுருப்பாங்க டக்குன்னு பாருங்க. டைம் பாருங்க. என்ன ஆகுதா இருக்குதா. ஆமாண்டா இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும்.
என்ன இருக்காரு பார்க்கணும். பாலா பால்ல படல. சரியான சத்தம் தபால். ஆமா ஆமா. இவன் வேற நான் நவுனுவா ஸ்டெம்பை பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் பவுலர் ஓவர் சீக்கிரம் சொல்லி ஆளுக்கு போனேன். ஆனந்த நல்ல வேலை காடு போட்டுருந்தாரு. ஆமா ஆமா. பால் ஒரு பவுன்ஸ் ஒரு சில அந்த மாதிரி. ஆமா அதுவும் நியூ பால் வாங்கி ஒன்று வேலை இருந்தாங்க. அது நீ இல்லதான் அந்த இதுக்கெல்லாம் பண்ணுவாங்களா ஆத்துக்கலாம் அந்த மாதிரி போய் எடுத்துட்டு வந்துடு. தேவையில்ல. ஏய் கொஞ்சம் வலிக்குதா? ஏதோ நடந்திருக்கு போல. ஏதோ நடந்திருக்குதான் நினைக்கிறேன். கொஞ்சம் சுட்ட. எங்க சுட்ட? அதான் சொன்னேன்ல பார்த்தி ப்ரோ நேத்து அந்த லேடிஸ் கரெக்டா கட்டிங்களா அதான் சாபம். அது கண்ணு போட்டாங்களா? கண்ணு வச்சிட்டாங்கடா. பால் பல்சுறாத 2 பால் ஆடி ஒழுங்கா பண்ணுறேன். 2 பால்னா 2 பால் இல்லை. 2 பால் இல்லையா? அவனுக்கு ஒரு மாதிரி பார்த்து போட்டீங்க, எனக்கு ஒரு பார்த்து போட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி போட்டு அடிச்சு போடுறீங்களே. அவனுக்கு பார்த்துட்டு தான் அவனுக்கு போட்ட வாங்க போடுறீங்க, நான் போட்ட வாங்க பார்த்து போடுறீங்க. சரி பால் போட்டு வச்சு எதிர பாக்க ஆமாச்சு ஆமாச்சு. ஜாஃபர் கொஞ்சம் ஷார்ட்டா விழுகுது பாரு. ஷார்ட்டா விழுகுது என்ன? அன்னைக்கு எல்லா ஓட்டும் கேட்ச் கொடுத்தேன். எல்லா ஓட்டும் என் ஓட்டும் எல்லா ஓட்டும் எங்கிட்டலாம் இல்லை. கேட்ச் கொடுத்தாயே சரி இன்னும் வச்சுப்போம். அதுபடி வச்சேன். அது வச்சுக்கிட்டாலும் 65 மேட்ச் விழுந்து அதுக்கப்புறம் உனக்கு தான் அந்த இல்லவே இல்லை. நான் எதுவும் அவங்க சொல்ல நான் அதை சொல்லவே இல்லை. நீ தானே என்ன சொன்னேன்? நான் உங்ககிட்ட தானே டிபெண்ட் பண்ணேன். அங்கே பண்ணவே இல்லை. அந்த ஒரு மேட்ச்ல அது நான் வாங்கினதுதான் கேட்டு ஒரு மேட்ச் 18 நான் தான் அந்த மேட்ச் வேண்டாம் அந்த மேட்ச் வேண்டாம். போடு. உட்கார கணேஷ் வரும்டா. அவன் வந்து அதெல்லாம் மந்திரமா போட்டுட்டு இருக்கான். மச்சான் வெறி போய் வெறியேற்றிட்டு இருக்கான். வெளியில் போய் வெளியேற்றுவாங்க. 4 வார்த்தை பேசினா வெளியே இருக்கிறாங்க. அம்மா எதுக்கு இந்த காலம் நானும் ஏற்பட்டு
ரமேஷ் பாஸ்டா போயிடுமா என்ன கேட்டா 2 மேட்ச் பேட்டரி ஒரு 3 4 புள்ளி ஏற்றிருக்காரு அவருக்கு. ஒரு மாதிரி நல்லா இன்னைக்கு அவருக்கு ஓவரால் அவருக்கு 2 மேட்ச் சேர்த்து 33 என்னமோ வந்துச்சு, 37 இருக்காங்க. குவாலிட்டி ஓகே, யாரோ பிரைட்ல சேர்த்து யாரையும் மட்டும் நினைக்கிறாரு என்ன சிக்ஸ் தான் ஆகணும். யார் பார்த்த வேலைன்னு தெரியலையா? எவனோ ஒருத்தன் பிரைட்னஸ் ஏற்றன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருவாங்க. யார் பார்த்த வேலை? ஆனால் தனுஷ் எப்படி பண்ண 200 ரன் தேவை. அவரே நம்ம எய்ம் பண்ணுறதுலாம் அப்படியே டாப்ல தான் எய்ம் பண்ணுவோம். அப்போ வாங்கிட்டு தான் வரணும். கணேஷ் எத்தனாவது? 3வது. இது 2வது இருக்கு. கணேஷ் வந்துடுவாங்க, 2 மேட்ச் போடுறாங்க. கார்த்தி இருக்காரு. இங்கே ஒரு குட்டி ரீசெண்டாக போடுறாங்கல்ல, ரீசெண்டாக போடுறாங்கல்ல, நம்ம ரீசெண்டாக இருக்காது. பதினொரு நம்பர் போட்டு சட்டை போட்டு வருவான். அவன் பாரு கணேஷ், அவன் எல்லாம் அலாத்தாருங்களா அலாத்தாருங்களா எல்லாரும் டீம் இருப்பாங்க. பார்த்தா கணேஷ் வான் சிங்கிள் அப்போ மின்சுலாம் ஸ்டார்ட் பண்ணுவான். நானே வீடியோ ரிப்ளைலாம் பண்ணேன். அன்னைக்கு கூட அன்னைக்கு அடிச்சு அங்கே வர போல சங்கம் இப்போ இந்த கழிச்சு வரும், இந்த கழிச்சு விராட் கோலி என்ன அம்பையார் ஃபீல்ட் சேஞ்ச். ரமேஷ் இதைத்தானே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பின்னாடி சொல்லியிருக்காரு. அவனை மாட்டுவான். மாற்ற மாட்டாங்க. எடுத்து வச்சு சொன்னோம். பேட்டிங் போய் அவன் அடிச்சு மோட்டிவேட் தானே பண்றேன். ஒன்று நீ பேசுனா அவன் கடுப்பாவான். கடுப்பாக மாட்டான். இதோட அத்த வாரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு முன்பற்ற மனதை ஒன்னே வச்சுன்னா கீழே ஆடுறது வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு இது எல்லாமே ரமேஷ் வர வரைக்கும் தான். ரமேஷ் அமைதியா இருக்கும். அவன் என்ன வந்து பாக்குறான், நடுவில் ஒரு அட்டையை போட்டு வச்சிருக்கான்.
லாஸ்ட் ஒரு 3-4 ஓவர் போதும். அவ்வளோதான் தலைவருக்கு அவ்வளோ போதும். எத்தனை பால் 24 பால் ஒரு கோடி எப்போ அதிகமா சொல்றாரு. ஒன்று கம்மியாக சொல்லுவேன். ஒரு ஓவர் எத்தனை அடி? ஒரு ஓவர் எத்தனை? ஒரு ஓவர் 3 ஓவர் போடுங்க. கீழே போலாம் கீழே சூப்பர் போய்க்கலாம் லாஸ்டா அடிக்கலாம். ஆமா லாஸ்டா அடிக்கலாம் இருக்காரு. கணேஷ் இருக்கும் போது பால் ஆடலாமா? அங்கிட்டு போயிட்டு நான் முதல்ல ஓடுறேன். நானும் கிளீனா நான் வைப்போம்ப்பா. நான் அடிக்கலாம் அந்த பயம் இல்லாம வீட்டுல பிளாட் யாரோ சாமி கும்பிடுறாங்க. வாங்கி அடிச்சாடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு முருகர் கோயில்லாம் சம கூட்டமா இருக்கு. உள்ளே நோய முடியாதுல. மால்லாம் வாங்க போனீங்க அடி வாங்க 90க்கு 3 ஓவர் போடுங்க. அதான் 3 ஓவர் போறோம். 90 100 கூட சுத்திட்டு இருக்காரு. 90 தான். ஆமா கணேஷ் ஓட போகல இருக்காரு. 90 தான். ஓட போகல அவர் வந்தவங்க மாதிரி 6 ரெக்கார்ட் பண்ணி உள்ள ஆடியோ பேசிக்கிறேன். அசிங்கமா இருக்கு. அவர் ஃபோன் பண்ணி சொன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆடியோ போடக்கூடாது. ஆடியோ பார்த்தா அப்படிதான் போயிட்டு சூப்பரா ரமேஷ். பால் யூஸ் பண்றா. பேட்டிங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பால் ரமேஷ் இப்போ பார்த்துட்டு கணேஷ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த பால் எங்கே பிடிச்சா அது எப்படி மூவ் ஆகுது அவர் இது அனலைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் மொத்தம் பார்க்க மாட்டோம். பேசுங்கண்ணா பேசுங்க. ஒரே பாலிங் ஏந்துக்கிற மாதிரி வாட்ச போறாங்க. செட் ஆகாது. ஒழுங்கா அந்த பக்கம் அடிச்சு சம்மந்தம் மேல லெக்கம் பேர் கிடைக்கூடாது. சுஜித்துக்கு மட்டும் கணேஷ் உள்ள போறாரு. கணேஷ் அவர் நடந்தால் கணேஷ் 10 ஓவர் தண்ணி பேட்டரி பாட்டில் அவங்க எடுத்துட்டு போனாங்க. சீக்கிரம் சீக்கிரம்
நீ தான் 6 ஆடு நான் சொன்னேன் நீ தான் 6 ஆடு ஏய் பேட்ல மட்டும்தாடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்தாலும் நம்ம ஏன் வெயிட் பண்ண போகிறோம் சொல்லுங்க எனக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இதுக்கு சம்மந்தம் வர லெக்கம் பேர் கேட்கலாம் அது எனக்கு தெரியல அதான் அவனும் கேட்கறான் கேட்டு கொடுக்கலாம் லெக்கம் பேர் எப்படி கேட்க முடியும் லெக்கம் பேர் நீங்கள் வந்து இதுதான் கேட்ச போட்டு பிடிச்சாங்க அந்த மாதிரி கேட்கலாம் அவன் அம்பையர் வந்து சவுண்டு கேட்டுச்சுன்றான். ரமேஷ் சுத்தமாக சவுண்டே வரலங்கிறான். ஆமாம் எனக்கும் சவுண்ட் அந்த மாதிரி தெரியல மச்சி நல்லா பண்ணிட்டு மச்சி உனக்கு என்ன பட்ட மாதிரி இருந்துச்சா என்ன? நீ அடிச்சாதான் சந்தோஷமா இருக்கும் எனக்கு டவுட் இருந்தது தான் நான் அப்படியே நின்றுட்டேன். அவன் அம்பையரும் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் அப்புறமா லெகம் பேர் செக் பண்ணிட்டு லெகம் பேருக்கு எப்படி வந்துருந்தான். அவன் கீப்பரோட சவுண்டு பயங்கரமாக வந்துருக்கான். அவன் ஷூஸ்லேருந்து டப்புன்னு அந்த கிளிப்பை எடுக்கிறதுலேருந்து எல்லாமே அவனுக்கு பயங்கரமாக வந்துருக்கான். அவன் அந்த சவுண்டு வச்சு கொடுத்தாலும் நம்ம ஏய் செஞ்சில்லை என்ன பேடு நீ உங்கள் கை கால் வரைக்கும் மேலே வரைக்கும் அவ்வளோ மேபி ரமேஷ் கேபில் ரெக்கார்ட் ஆகிடும். ஆனால் எங்களுக்கும் மற்ற மாதிரிலாம் இல்லை. ஏய் நீ வாங்கி கொடுத்து ஸ்ட்ராங்கா இருக்குமா? யாருக்கு தெரியும்? கமான் மச்சி பழைய காரை எடுத்துட்டு போவாங்க. வச்சுட்டு போனா வலிக்குதுடா போகும்போது பழைய காலம் லிங்கிட் இல்லாத ஒரு கார்டு தான் இருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். இல்லை எங்களுக்கு இந்த இது நீங்கள் கிளம்புடாது சொல்லி தானே வருவீங்க கரெக்டாக இருக்கும் நீதான் பாக்கி காடை பற்றி பேசிட்டு இருந்தோம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி காடை வச்சுனா அப்படின்னு பார்த்தல. பார்த்துக்கலாம் வர போனேன் ஆடு இது போலாம் பால் உள்ள போயிருக்க முடியும் இருக்குமே வாய் வழியா வெளியே வாங்கி இந்த மாதிரி எதனா பொறுமையாக ஆடும்போது எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அலங்கார சுந்தரி. அது வாடி மாலெல்லாம் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்க ஊர்ல ஒரு அண்ணா தெரியும் அப்படின்னு. தவறா இருக்குமாடா அது? இதுல தப்பு பண்ணிட்டாங்க. அதுல வாங்கிட்டேன். அதுல பார்க்கலாம். போடுவோம் வடி என்னதான். என்ன பண்ண 10 பால் நின்று எடுத்த உடனே ஸ்ட்ரைக் குறைச்சு அதுக்கப்புறம் ரன் அடிச்சு அந்த குறைக்கிறது அவுட் ஆயிடுறேன் போக மாட்டேங்குது தேவை வந்து ஷாட் போடுவாங்க பவர் தான் அடிக்க முடியும் நேற்று வந்து ஏதோ ஒரு மண்டைக்கு ஒருத்தன் ஃபுல் டைம் போட்டான் ஒரு இன்னொரு அரைக்குள்ள ஒருத்தன் கொடுத்தான் கணேஷ் மாதிரி ஒருத்தன் கணேஷ் 3 பிச்சு பண்ணிருப்பான் ஆமாடா ஐயோ அந்த பால்லாம் பால் ஆஃப் த இயர் நல்லா ஸ்டார்ட் பண்ண மச்சே நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்க மச்சே பால் ஆஃப் த இயர் என்ன பாத்தி அது பால் ஆஃப் த இயர் தானே ஒருத்தர் இறங்கி வந்து 2 நிமிஷம் போட்டான் கணேஷ் பிரசாத் ப்ரோ நீங்க நேற்று இல்லை பிரசாத் ப்ரோ நேற்று நீங்க இல்லை நீங்க பாத்தீங்கன்னா உங்க குழுன்னு இருக்கும் உங்களை பத்தி ஏதோ பேசுறீங்க நீங்க அந்த 2 ரன்ஸ் போறீங்களா எப்பயாவது அவங்களுக்கு நல்ல காம்படிஷன் வந்திருக்காரு எங்க டீம்ல கணேஷ்ல நோட் பண்ணிக்கிட்டா சீமே நீங்க பண்றதோட ஒரு 4 மடங்கு நான் பண்ணுவேன் அவங்க பேசி பேசி இறுக்கமான மனதை தள்ளுறாங்க பார்த்து பின்னாடி சர்ச்சில் கேட்டு பாரு பாரு என்ன பாரு நோட்டிஃபிகேஷன் வந்துருப்பாங்க மச்சா 1000 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 1000 ரன்ஸ்ல கணேஷ் மச்சா 1000 ரன்ஸ் மச்சா
போர் அடிச்சா 50 சோரா சில்ல அடிக்கணும். அவன் கூட பார்த்தா அவனை பார்க்க இவனை பார்க்க ஆரம்பிச்சான் அந்த பார்க்க ஆரம்பிச்சாரு இல்ல காடா இது விட்டதுக்கு காட்டணும் சுஜிதா என்ன எப்போ பார்த்தாலும் கான்ட்ரவர்சியா வருது. அஜிம் இப்பதான் ஏதோ சொல்லிட்டு இருந்தான். ஏய் சத்தியமா சொல்லு இந்த ரெண்டு வேளை யார் ஏய் அஜிம் சொல்லு நான் 9500 ரூபாய் விட்டு ட்ரீட்டே வைக்கிறேன். நீ சொல்லு உண்மையை சொல்லு. என்ன தெரியுமா சொன்னீங்களா? இங்க பாரு அஜிம் 6 பிரகாஷ் 6 என்ன 6 தான் அடிக்கிறீங்க. சுஜித் வந்து 5 இருக்க 5 அவுட். இப்ப சொல்லு யார் சொல்லி போட ஏய் அஜிம் தானே சொன்னான். சூப்பர் ப்ரோ. 100 போடு காட்டுங்க. மச்சான் 100 போடுறா. 100 போடு. ஓகே இன்னைக்கு எங்கப்பா நம்ம அச்சீவ்மென்ட் நேத்தே வெஸ்டா அவனுக்கு தெரியும். ஆமா கரெக்ட் வெச்சிட்டான்டா. ஏய் உஷாரா. போட மச்சி அஜிம் பாரு அவன் ஃபீட் வச்சு அடிக்காம பாரு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் ஆகுது. ஓ இந்த மாதிரி அது மேலே இதே ஸ்போர்ட்ஸ் ஆர்டிஸ்டாக கிடைக்கும். டீம் அந்த டீம் ஊரில் கொடுக்கணும். மற்ற எல்லா டீமும் நீங்கள் பிரச்சனை அது ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு என்ன சொல்லலாம்? நான் பேங்க் விட்டேன் அப்படி சொல்றியா? அது ஓகே நீ கேம் தான் அது இங்க பேட்டிங் வரல அந்த பேட்டிங் பேட்டர்ன் வரும்போது நல்லா இருக்கு சொல்லு ஜோக்கரா நீ நான் தான் போட்டேன் அக்ராஸ் எதுக்கு தேவையில்ல செந்திலே இன்னும் 8 ஓவர் இருக்கா? ஏய் 7 ஓவர் இருக்கா கரை செந்திலே முடிச்சுட்டு வா. பொறுமையா நீ அவசரம் நாளா போட்டாலே நம்ம எல்லாம் போட முடியாது. அவன் பக்கத்துல சேர் போட்டு வர மாதிரி இல்ல. தண்ணி கேக்குறேன். அசீம் தண்ணி எடுத்துக்கோயா. நல்லா பண்ணிருந்த மச்சி. நல்லா பக்கற போயிட்டு இருந்தா. உனக்கு நாய்ஸ் இருந்துடா. இது நான் தான் சொன்னேன். நீ எதுக்கு நீ டவுட்ல நீ வெளிய வந்த மாதிரி வந்துட்டு நிக்கிற? நீ அவனே பாரு. ஓரமா ஒதுங்கி நின்ன நான் நீ ஒதுங்கற அதுதான் நீ ஒதுங்க. வெளிய வந்து நம்ம பேர டவுட்டாவே பாத்துக்கோ. வெளிய போவா வேணாமா அந்த மாதிரி பாத்துக்கோ. ஆமா 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 அப்படி பண்ண கூடாது சொல்லிட்டு நீ பாட்டு கேஷ் சொல்லணும் நீங்க சொல்லணும் வெளில வர கூடாது அங்கேயே சொல்லுங்க. எப்பவுமே ஒதுங்க வேலை. எனக்கு என்னன்னா இவங்க அதான் சொல்றல இவங்க அம்பையர் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு நம்மளுக்கே ஒரு பதட்டம் வந்து நீ ஒதுங்காத ஒதுங்காத ஈவன் த பேட் பட்டாவுன்னு பண்ணாத. நீ அது படல. ஒதுங்கினாலே ஓகே. நான் தெரிஞ்சல நானே வந்து சொல்றேன் இல்ல படல. ஒதுங்காத. அதான் நீ ஏன் டவுட்டா இருக்கு நீ ஒரு மாதிரி அவுட்டுங்கிற மாதிரியே நின்றுருந்த நான் பார்க்கும்போது லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் பால் ஒன்று வெளில தானே போவோம். எனக்கு உள்ள தானே வந்துச்சு. லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் ஆமா உள்ள தான் வந்துச்சு. ஆமாம் போட்டா ஆமா நான் இங்கே வந்து இதுதான் இருக்கேன். பால் அது சுற்றி கரெக்டாக உள்ள ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆஃப் வெளியே போகிறேன் அவங்க மூசை போகிறேன். நான் பாம்பாலாம் போட்டேன். பாம்பாலாம் போட்டுருக்கேன். உள்பாரம் தானே என்ன ஸ்ட்ரைட்டாக தான் சரி நான் இல்லை ஒரு வேலை ஆட தான் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்பா
ஷார்ட் எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, இது பாரு, இது பாரு, இன்னும் 7 over இருக்கு. நீ செட்டில் ஆன பேட்ஸ்மேன், நீ கொண்டு போய் நீ ஹை ஸ்கோர் பார்த்தாதான் டீம் ஸ்கோர் வரும். இது ஏன்னா இப்போ தூங்க போறவங்கள நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. லாங் இன்னிங்ஸ் ஆடணும் யாராவது. போயிடுச்சு என்னடா சூப்பரா செந்தில யூஸ் பண்ணு, இந்த பால் யூஸ் பண்ணு. பேட் எடுத்துக்கிட்டா பேசாம அதான் பேட் வாங்கிட்டு போமா தருவானா தரமாட்டான் அரவிந்த். அவன் தான் கொடுத்து எடுத்துட்டு போறான், அவன் கேட்காத. பின்னாடியே வந்துருவானோ. பின்னாடி வந்துடுவான் வந்து பேட் வரமாட்டான். நீ போகும்போது புல்ல பிடிச்சு அது ஒரு மீமே இருக்கு, புது பேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க பரவாயில்ல லாங் எடுக்கிறீங்க. நல்லா போடுறாங்களா ஸ்பின்னு? நல்லா போடுறாங்க. எடுத்துக்கலாம் கணேஷ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிச்சு பால் மாட்டோம். லெஃப்ட் பால் இப்பதான் ஆடு லெஃப்ட் ஆம்ல ஏகப்பட்ட விக்கெட். ஆமா, இன்னும் ஒவ்வொரு இங்கேயும் இந்த இடமும் ஃப்ரீயா இருந்துச்சு. இப்படிதான் வந்துச்சு பாரு, லைட்டா தட்டி விட்டாலே போயிருந்தா அந்த ஷாட் ஆகும். ஏன்னா நம்ம இந்த டைம்ல கொண்டு போனாதான் ஸ்கோர் வரும். இப்பதான் சரி ஓகே ஏன் இல்லை யாராவது ஒரு ஓகே ஓகே கரெக்டு தான். மாட்டிக்கூடாது. இப்படி பேசினா கொஞ்சம் சொல்லி விட்டு அதான் மச்சான் இன்னும் 7 ஓவர் அப்படியே கொண்டு போவோம். ஆண்டக்கு வச்சு படவே இல்லை, சரியா பண்ணல. கவர் மேல வந்துச்சு, அதனால காட்டாச்சு. கொண்டு போங்க 7 ஓவர் இருக்கு, அப்புறம் வச்சுக்கலாம். ரொம்ப எல்லா பாலையும் பேட்டை இல்ல இல்ல ப்ரோ, ஏன் ஸ்டார்ட் பால் தான் ப்ரோ, நான் பால் தான். ஆனா நீங்க வந்தது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அது என்ன என்ன 7 ஓவர் வந்தது ஆஃப் சைட் பால் இங்க ஓங்கி அடிக்கிறீங்க, இடத்தே போயிடும். கனெக்ட் பண்ணி ஆட மாட்டேங்கிறீங்க. 2 பால் மிடில் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஒரு டார்கெட் பண்ணுங்க. டார்கெட் பண்றது இப்பதான் விக்கெட் போயிருக்கு. நான் தான் இப்பதான் அவுட் ஆயிட்டு இல்ல வந்தேன். ஏன் ஸ்டார்ட் பால் தான் உண்மையில கரெக்டான ஸ்டார்ட் பால். இந்த பால் எனக்கு அப்படியே ஆஃப் சைடுல போகும். நான் என்ன சொல்றேன், அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தே பால் கனெக்ட் ஆகுது. மிடில் பண்ணி ஒரு 4 பால் நிப்பாட்டு. அது அதை நம்ம பண்ணலாம். நோட்டிபிகேஷன் நாங்க பார்க்கல, அது தானே வந்து நேற்று சொல்லியிருந்தாரு. ஆகல் பண்ணது அதிகமாக அதிகமாக 10 100 ஆகும். 10 ரன்னு 100 1000 அதான் 2 எக்ஸ்ட்ரா ரேட் எவ்வளோ கஷ்டம்.
சோத்துக்காக அவனை என்கரேஜ் பண்ண பேசிட்டு சோறு சாப்பிட இதோட அடுத்த வாரம் தான் மேட்ச். சகாசுரா ஸ்டவ் இருக்கா? எங்களோட வருமா எங்களோட ஈரமா இருக்கு. 10 பால் 5 பால் தான் பிடிச்சாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த 10 பால் பிடிச்சாங்களோ ஆனால் அது ஈரமாக இருக்கும். பாட்டு இது மாண்டேஜா வந்துடும், சீன் மாதிரி வந்துடும். அரசன் ஒரு படம் வந்து இங்க ஸ்டவ் பண்ணலையாண்டா, அதை நல்ல சொன்னாங்க. ஸ்டவ் பண்ணலாம் எல்லாம் உள்ள வரும் ஆம்பால். அதாவது ஸ்டவ் பண்ணாதான் பால் வெளில போகும். நைஸ் 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 பாக்கே. யாரு எப்படி அவுட் ஆகணும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கணேஷ் என்ன சொல்றாரு? நம்ம டீம் பேட்டிங் ஆடுறா இப்போதான் புரியும். அப்பவே தப்பா அங்க ஒரு டீம் நடந்துக்கிறாங்க. அங்க போய் யாரும் காலைல வச்சு அதே வந்து அது அவங்க அந்த ஷாட் தான் லேட்டாக புக் பண்ணாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி இல்லை மற்ற காசு இருக்காத வரைக்கும் சந்தோஷம். நான் இந்த மாதம் கடைசியாக கணேஷ் இந்த காசை வந்து காட்டி சொல்லுவான். இனிமேல் இந்த 10 நிமிஷத்துக்கு வாங்க முடியாதுடா அப்படின்னு வாங்கிட்டா போடுறேன். என்ன அங்கேயும் பார்க்கவே பாருங்க. பேட்டோட மாட்டிக்கிட்டா ஆ பேட் வேணா மாட்டி என்ன 25 பேர் இருக்கா? 5 ஓவர் இருக்குடா. கொஞ்ச நாள் நிறைய நின்று 5 ஓவர் மேல 34 பர்சன்ட் இது வரைக்குமே கொண்டு போங்கடா. 5 ஓவர் இருக்குடா, வெளியே கொண்டு போங்கடா. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வர மேட்ச் யூஸ் பண்ணக்கூடாது. வர மேட்ச் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? அதான் சொல்லுவாங்க. அந்த ஆடுங்க பால் நல்லா வந்துருச்சுல உள்ள. நான் விட்டுட்டேன். இது லேட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கட்டாவது பால் மேட்ச் இல்லை, மேட்ச் நடந்த போயிருந்தேன். நான் கேளுங்க, எனக்கு கேளுங்க. உனக்கு தான் கேட்குறேன். உனக்கு தான் சொல்கிறேன். பேட்டிங் வச்சு பேட்டிங் வச்சு பேட்டிங் வச்சு ஆடுன்னு சொல்லுவாங்க. இப்போதான் ரீசன் எல்லா மேட்சும் வந்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது கன்சிஸ்டன்ட் பாய் அந்த கம்மி ஆச்சு. அதனால யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருக்கு. அங்கே நோண்டி நோண்டி வச்சுக்க. கண்டிப்பாக இன்னைக்கு கட்சி நான் அதாவது நான் விட்டாலும் நம்ம கட்சி இதுவே அடிக்கிறாரு. அது ரூம் கிடைக்கல. ரூம் எப்படி ஆடாதுங்க.
ஃபுல்லா பேக் கேரண்டியா இருக்கு. முன்னாடி இப்படி பேக் விட்டு இப்படி பஞ்ச் அடிச்சு விடுங்க. எது கட்டு போடுங்க, பஞ்ச் அடிங்க. ஆப்ஷன்ல போறாரு. ஆமா இப்படி பஞ்ச் அடிங்க. ஏய் பேட்டிங் ரெடி கொண்டு போய் ஆடுறது இதே வந்து இப்படி ஆடணும் பாருங்க. இப்படி ஆடக்கூடாது. கால் உள்ளே அதுல என்ன பிரச்சனைனா பால் லைட்டா உள்ளே ரூல்ஸ் சொல்லலாம். என்னன்னா நீங்க இந்த பாலுமே என்ன பண்ணுன்னா ஆஃபீஸா பேக் ஃபுட் போயிடும். கால் அடி சூப்பர்ரா. ரன் ஓவர் நில்லு. டைம் இருக்குல்ல. கொண்டு போலாம் 21 அப்ப 4 ஓவர் இருக்கு. லாஸ்ட் 2 ஓவர் டார்கெட் பண்ணலாம். கொண்டு போலாம். அவுட்டா வெயிட் பண்ணி நல்லா ஆடுறா. வாட்ச் பண்ணி ஆடு. போடு. பேட்டிங் மச்சி. ஓய் 4 ரன் ஆடிடும். 4 ரன் 9 ஆடி மாட்டோம். என் மனசு தேவையில்லாம வந்து பரவாயில்ல, எடுத்துக்கோ, பால் எடுத்துக்கோ. அவர் சென்னை ஸ்குவாட்ல என்ன ரேங்கிங்ல இருக்காங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கறதெல்லாம் நம்ம அரவிந்த் தான். 124. கேட்டு வாங்கிக்கிறேன். அதை நீ பார்க்கலையா? ரன்னிங் பாய். ரன்னிங் குட் ஒன். பாக்கி எடுத்துங்க மச்சி. எடுத்துக்கலாம். இந்த ஓவர் கூட எடுத்துக்கலாம். அடுத்த 2 ஓவர் டார்கெட் பண்ணலாம். பொறுமையா போங்க. ஆடு 25 ஓவர்ஸ் ஆடிட்டு வந்தா போதும். அம்மா நல்லா யோசிச்சு பாரு. அதை நீ சொல்லலாம்.
அவங்க எனக்கே நான் சொல்லிக்கிறேன். ஆனா கணேஷ் மாதிரி குச்சி அவன் மனசளவுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை உடம்புல அது தோட்டி மச்சாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. யாரு இன்னும் நடக்க மாட்டேங்குது. ஒண்ணு மச்சான் ஆசீர்வாதம் பண்ணணும். நீ கணேஷ் காசு வாங்கணும். ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுவோம். அவ்வளோ மோசம். கொஞ்ச காலமா அப்படிதான் நடக்குது. அரவிந்துக்குலாம் ஒரு வாட்டி கூட அவுட் 3 சான்ஸ் லெஃப்ட் வருது. அவன் மச்சான் அவனுக்கு நேத்துக்கு 3 கேட்ச் நம்ம டாப் வரும்போது எல்லாம் சேர்ந்துறாங்க. உள்ள போய் ஃபர்ஸ்ட் பால் ஆடுறத புடிச்சிடா கால். நீயா டிஸ்ட்ராய் ஆகிட்டா உண்டாரு. மற்றவங்க தான் நிறைய கொடுக்குறாங்க. ஃப்ரஸ்ட்ராயர் அவங்க எங்கேயாவது வந்து எதையாவது பண்ணி விட்டுருவாங்க. ஃப்ரஸ்ட்ராயர்லாம் கட் பண்ணும். இரிட்டேட்டர் தான் கரெக்ட். என்னைக்கு அதான் இரிட்டேட்டர் நல்லா இருக்கு. தேவை நீ இங்கேயே நின்று நகரவே வேண்டாம். கைக்கு வந்தா கேட்ச் மட்டும் பிடிச்சி. அரவிந்த் 25 அடுத்த வாரம் ஆடு ஆடு மச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடு இங்க பிடிச்சது எனக்கு எத்தனை ஒரு வாரம் ஆச்சு. டோர்னமெண்ட் ஏற்கனவே கணேஷ் நூல் குச்சி போட்டு 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 ஓடா ஓடா பவுண்டரி பேரா பேட்டிங் டே வாக்கே. ஆனா அந்த போல விட்டுதான் 3 பேர் இருக்கும். ஆமா அவன் அதே வீடியோ பார்த்தேன். ஆஃப் பிட்ச்ல இருந்து அடிக்கிறான். அதுவே 3 பிட்ச் ஆகிடுது. நான் சொன்ன பிரசாத் போட தான் சொல்லிட்டு நீங்க இருந்தா ஜாலியா இருந்திருப்பீங்க. என்ஜாய் பண்ணுவீங்க. பால் ஆஃப் தி இயர் அது சும்மா பால் ஆஃப் தி இயர் நல்ல கண்டென்ட். பால் ஆஃப் தி இயர் போடுறா. போட்டு பால் ஆஃப் தி இயர் பை கணேஷ் போட்டுறா. இதுக்கு அப்புறம் பாரு பால் ஆஃப் தி செஞ்சுரி போடுறா. அந்த லெக் ஸ்பின் போட்டாங்க. ஏய் சூப்பரா நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி அத பத்தி எல்லாம் யாரா பேசுறாங்க பத்தியா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது டென்னிஸ் பால் ஆட்டிங் ஃபர்ஸ்ட் எப்படி மாட்டேன். தெரியல. யாரு கூட கடத்தல. அது மாதிரி bowling போறப்ப எனக்கு கடத்தல். கொண்டு போங்க. அடுத்த வாரம் கூட பாத்துக்கலாம். நான் சொல்றேன் பாத்தீங்க. யோ சேஞ்சானா ஒரு விக்கெட் எடுத்துட்டு போட்டான் பாரு. ஒரு பால் 3 போயிடுச்சு. வச்சு சொல்லலாம் வச்சு ஏய் லாஸ்ட் ஓவர் அடுத்த ஓவர் அடிக்கலாம். இந்த ஓவர் கொண்டு போங்க. இருக்கமான பால் வேற எங்கேயும் மாத்தணும். நல்லா ஆடிட்டு இருக்கான். அப்படியே நீ என்ன பண்ணுவா ஃபர்ஸ்ட் இந்த ஷூ போட்டு வீடியோ சரியா போட்டுட்டு திஸ் இஸ் நாட் தி பால் ஆஃப் தி இயர் போட்டு அடுத்த வீடியோல அந்த இது போடு பால் ஆஃப் தி செஞ்சுரி போடுறா. ரெண்டுமே போடு பாம் கணேஷ் மனசு அது தனித்தனி வர போகுது. உனக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. நீ ஸ்லிப் வேணாம்னு சொன்னா. ஏய் நான் ஸ்லிப் வேணாம் சொல்லவே இல்ல. சொன்னால சொல்லாதீங்க. கண்டென்ட்டா போடுடா. கண்டென்ட்டா போடுடா. நானா கச்சன ஒண்ணு வேற ஏதோ சொல்லுச்சு. நீ ஸ்லிப் வந்து கிட்ட நின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தா. பட் இது அன்னைக்கு கேட்ச் வந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்லிப் வேண்டாம் சொன்னேன். யார் சொன்னா சொல்லி கேட்டு சும்மா கண்டென்ட்காக. ஆமாடா பேசுவோம். ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு பேசுவோம். இதே பண்ணியா? வேணா ராகுல் குர்ரா அடி விடுறான். வந்தடி வைக்க. ஏய் bowling போடலாம் வந்து. நான் சொன்னேன் இல்ல டோர்னமெண்ட் வேணா வைக்குவா. ஏய் சிங்கிள் ஒரு பிராக்டிஸ் பண்ணு. டோர்னமெண்ட்டுக்கு போறேன். வர மாட்டேங்கிறாங்க. டோர்னமெண்ட் இல்லையா நடக்குது. சொன்னாங்க. ஏய் கன்ஃபியூஷன் நடந்துருக்கு பண்ணிட்டோம். ஒரு மேட்ச் வந்து 3 மேட்ச் வந்துடா. 3 மேட்ச் வந்துருங்க. அது மாதிரி ஷாட் ஆச்சு. அப்படியே கனெக்ட் ஆகும். எடுத்து மாட்டவே மாட்டீங்களா? மாற்ற வரைக்கும் பொறுமையா இல்ல மாட்டவே இல்ல இது நல்ல பால். அதான் மாற்றி ஷாட் அப்படிதான் ஆடுவாங்க. நீ தானே சொன்ன மாட்டல ஓவர்ஸ் தான் உதரிக்க போய்
டிஃபென்ஸ் பண்ணுங்க எப்படி 6-36 பால் யார் ஆடுறது? யார் ஆடுறது? ஒரு ஆள் தான் ஆடிட்டாங்க. ரன் நீ தானே பேட்ஸ்மேன், ஃபினிஷர் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து நேற்று நான் கூட யோசிச்சேன். நம்ம ஆட்டமே டீம் ஆடினா ஒரு ப்ராக்டிஸ் வந்துருக்குன்னு யோசிச்சேன். நான் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உள்ளே வந்துலாம் யோசிச்சேன். ஒரு 6 வரலாம் நினச்சேன் நான். சரி இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்லணும்டா. அடுத்த வந்து சொன்ன நீங்கள் தான் ஆடணும். அது நான் சொல்கிறேன். நான் புரியுதா? நம்ம இந்தியன் டீம் பார்த்துருங்க. ஒரு மேட்ச் ஜூவே மேலே அனுப்புகிறாங்க, ஒரு மேட்ச் இன்டிஷன் மேலே அனுப்புறாங்க, ஒரு மேட்ச் ஹர்திக் பண்ண மேலே அனுப்புறாங்க. எதுக்கு அவங்க அப்படி பண்ணுறாங்க? வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இல்லப்பா மோகன் பிரசாத் ஆடி கொடுங்க. எனக்கே கான்ட்ரவர்சி வந்துச்சு என் காலுக்கு. நமக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. கையில் குத்து வந்துட்டு காலெல்லாம் வாங்க மாட்டான். காலெல்லாம் வாங்கி பார்த்தாரு. ஆட முடியல. மீடியம் பேச போறோம். யார் போட்டது? சார் நின்றுக்கணும். என்ன பண்ண அது ஸ்டிக் டு ஸ்டிக். வேணாம் வேணாம். ஸ்டாப் ஸ்டாப். பிரசாத் கமான் பிரசாத். ஆடுங்க ஆடுங்க 5 பால்ஸ் 10 ரன்ஸ். ஸ்டிக் டு ஸ்டிக் போட்டான். லாஸ்ட் பால் ரெஸ்ட் எடுத்து சுத்தினேன். லோ இந்த செந்தில் எங்க இருக்கா மண்டே? நம்ம சாவடிக்க போட்டா செந்தில் என்னைக்குதான் நம்ம 2 பேரும் போய் நிக்கலாம்னு பேசணுமோ? அவனுக்கு 25 ஓவருக்கு மேல போனாதான் அவன் ஆடுவான். 20 ஓவருக்கு மேல போனான். முன்னாடி அனுப்பினா ஆடவே மாட்டான். 20 ஓவருக்கு மேல போனாதான் அடிப்பான். அது யோசிப்பு முன்னாடி தானே அடிச்சா. ஓடுங்க ஸ்பீடா ஓடுங்க பிரசாத். கமான் சூப்பர் பிரசாத். போடலாம் ஒரு 4 தான் முடியலாம் பாய். 3 பால்ஸ் இருக்கு ராகுலே. 2 6 விடு. பாத்து உட்கார்ந்து நம்பர் பவுண்டரி லைன் அப்படிங்கற. சுத்துடா நல்லா பார்த்து சுத்துடா. ஆடுறா வெளிய வரணும். பால் நல்லா போடல தானே அவரு. வந்து வா. அவரே ஒரு ஸ்கோர் பின்னால 2 பால் அடிச்சு. லெஃப்ட் நல்லா போடவே இல்ல. போட்டானா ஃபர்ஸ்ட். கெஸ்ட் பிளேயர் போடுவான்னு தெரியாதாமா.